என் பெயர் வி முரளிதரன், கோடம்பாக்கத்திலிருந்து வருகிறேன். நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர். ஐயா, இஸ்லாமியர்களின் ஆட்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி நடத்தப்படுவார்கள்? இதுதான் என் கேள்வி. இப்போ ஐயா கேட்குற கேள்வி, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆட்சியில், முஸ்லீம்களுடைய ஆட்சியில் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி நடத்தப்படுவார்கள் என்பது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய சில அடிப்படைகளை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். இஸ்லாத்தில் சமத்துவம், இஸ்லாம் சமத்துவ கொள்கையில் மிக உறுதியான ஒரு கோட்பாட்டை வைத்திருக்கிறது. ஏனென்றால் அனைவரும் இறைவனுடைய படைப்புகள். நம்ம எல்லாம் படைத்தது ஒரே இறைவன் தான், இல்லையா? முஸ்லீம்களை படைத்தவன்லாம் முஸ்லீம் கடவுள், இந்துக்களை படைத்தவள் இந்து கடவுள் என்ற ஒரு கருத்து இல்லை. ஒரு கடவுள் தான். நம்ம எல்லாம் அனைவரையும் படைத்தது ஒரு இறைவனாகத்தான் இருக்க முடியும். ஆகவே மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற ஒரு கருத்து. ஆக மனிதர்கள் அனைவரும் சமம் என்று சொல்லுகிற போது எல்லோருக்கும் சமநீதி வழங்கப்பட வேண்டும். அவரவர்கள் விரும்புகின்ற காரியங்களை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் குறுக்கிட முடியும். நீங்கள் செய்கிற காரியத்தினால் இன்னொருக்கு தொந்தரவு ஏற்படும் என்று சொன்னால் அதில் தலையிட முடியும். அப்படி இல்லாதவரை அவரவர்கள் விரும்புகின்ற எந்த காரியத்தையும் செய்வதற்கு அவரவர்களுக்கு உரிமை உண்டு. சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம், நீதியின் முன்னால் அனைவரும் சமம், இறைவனுக்கு முன்னால் அனைவரும் சமம். இந்த கோட்பாடுகளிலே இஸ்லாம் மிக உறுதியான ஒரு கருத்தை இருப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஆக இந்த அடிப்படையில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எல்லா உரிமைகளும் வழங்கப்படும். ஒன்றை தவிர, அது கடைசியில் சொல்கிறேன். சமய உரிமைகள் முழுமையாக வழங்கப்படும். அவர்கள் விரும்புகின்ற மதத்தை பின்பற்ற, வழிபட, ஆலயங்களை அமைத்துக்கொள்ள எல்லாவற்றுக்கும் உரிமை உண்டு. அடுத்தபடியாக அவர்கள் விரும்புகின்ற எல்லா வகையான கல்வி, பொருளாதார, சமூக உரிமைகள் எல்லாம் வழங்கப்படும். இதற்கு சான்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இதை நான் வெறும் தத்துவமாக சொல்லவில்லை. இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் உங்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவிலே ஒரு ஆட்சியை நிறுவினார்கள். அந்த ஆட்சியிலே ஒரு அரசியல் சாசனம் எழுதப்பட்டது. வரலாற்றில் எழுதப்பட்ட முதல் அரசியல் சாசனம் அதுதான். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். ஜனநாயகத்தை பற்றி அதிகமாக பேசியவர்கள் கிரேக்கர்கள். அவர்கள் தான் அதிகமாக அரிஸ்டாட்டில், பிளாட்டோ எல்லாம் பேசினாங்க. ஆனால் அவையெல்லாம் எழுத்து மூலமாக ஒரு அரசியல் சாசனமாக அவைகள் எழுதப்படவில்லை. ஆனால் நபிகள் நாயகம் புரிந்த அந்த மதீனா குடியரசில்தான் முதலாவதாக ஒரு எழுதப்பட்ட ஒரு அரசியல் சாசனம் உருவானது அங்கே தான். இப்போ அந்த சாசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அவருடைய ஆட்சியில் யூதர்கள் இருந்தார்கள், உருவ வழிபாட்டுக்காரர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், இவங்கெல்லாம் இருந்தாங்க. எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, நீங்கள் விரும்புகின்ற சமயத்தை பின்பற்ற, வழிபட எல்லா உரிமைகளும் உங்களுக்கு உண்டு. அருகில் ஒரு நஜ்ரான் என்று ஒரு தேசம், அவர்களுக்கும் நபிகள் நாயகத்துக்கும் ஒரு ஒப்பந்தம். அங்கே வாழ்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது, உங்களது சிலைகளுக்கும் உங்களுடைய மூர்த்திகளுக்கும் உங்களுடைய சிலுவைகளுக்கும் நாம் எந்த பாதகமும் விளைவிக்க மாட்டோம், பிஷப்புகளுக்கு எந்த தொந்தரவும் இழைக்கப்பட மாட்டாது. எல்லாம் எப்படி எப்படி இருந்ததோ அப்படியே போகலாம். உங்களுடைய பிரச்சனைகள் வந்தால் உங்களுடைய சமய நூல்கள் என்ன சொல்லுகின்றனவோ அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். நீங்கள் நபிகள் நாயகத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவர் அதை பார்த்து தீர்ப்பு வழங்குவார். ஆக எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இஸ்லாம் இந்த உலகம் பூராவும் பரவியது. நீங்கள் இஸ்லாமிய வரலாற்றை கொஞ்சம் படித்து பாருங்கள். மிகவும் சகிப்புத்தன்மையுள்ள ஒரு ஆட்சியினை உங்களால் பல இடங்களிலே பார்க்க முடியும். முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு இஸ்லாம் கொடுத்த உரிமைகள் ஒன்றை குறிப்பாக எல்லா வரலாற்றாசிரியர்களும் தங்களுடைய நூல்களில் எழுதுகிறார்கள். முஸ்லிம்களுடைய ஆட்சி கிறிஸ்தவ நாடுகளுக்கு சென்றபோது, சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், இங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான் இருந்தாங்க. அப்போ அங்கே சென்றபோது கிறிஸ்தவ ஆட்சியில் அவர்களுக்கு கிடைக்காத உரிமைகள் முஸ்லிம்கள் ஆட்சியில் அவர்களுக்கு கிடைத்தன. அங்கே எது நடந்து கொண்டிருந்ததுன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள், பல டினாமினேஷன்ஸ். ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னொருடைய உரிமையை பறிப்பார்கள். இப்படி அவங்களுக்குள்ள பெரிய சண்டை நடந்து கொண்டிருந்த போது இஸ்லாமிய ஆட்சி அங்கே போகிறது. அவங்கெல்லாம் கடிதம் எழுதுகிறாங்க கலீஃபாவுக்கு, நீங்கள் வாங்க, உங்களுடைய ஆட்சி கிறிஸ்தவ ஆட்சியை விட சிறந்ததாக இருக்குது. எங்களை ஆள்பவர்கள் எங்களது மதத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் தான்.
இருப்பினும் அவர்களுடைய ஆட்சியை விட உங்களுடைய ஆட்சியை நாங்கள் சிறப்பானதாக கருதுகிறோம், ஆகவே நீங்கள் வாங்க. இவங்க உள்ளே போன பிறதான் கிறிஸ்தவர்களுக்குள் நடைபெற்ற சண்டையே ஓய்ந்தது. கிறிஸ்தவர்கள் நடைபெற்ற சண்டையே ஓய்ந்தது இவருடைய ஆட்சிக்கு பின்னால் தான். இதை நீங்கள் எந்த நூலிலும் பார்க்கலாம். இந்தியாவைச் சேர்ந்த எம்என் ராய் அவர்கள் தி ஹிஸ்டாரிக்கல் ரோல் ஆஃப் இஸ்லாம் என்று ஒரு அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார். அதை படித்து பாருங்கள். த கிப்பனுடைய ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர், தி டெக்ளைன் அண்ட் தி ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் என்று ஒரு புக்கம் எழுதியிருக்கிறார். அதை படித்து பாருங்கள். அரபுக்களுடைய வரலாற்றை எழுதிய பிலிப் ஹிட்டி தி ஹிஸ்டரி ஆஃப் தி அரப்ஸ் என்று ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அதை படித்து பாருங்கள். இப்போ சமீபத்திலே ஜான் எஸ்போசிட்டோ என்ற ஒரு அறிஞர் தி ஸ்ட்ரைட் பாத் என்று இஸ்லாத்தை பெரிய புத்தகம் எழுதுகிறார். இவங்கெல்லாம் கிறிஸ்தவ அறிஞர்கள், நான் முஸ்லீம் அறிஞர்களே மேற்கோள் காட்டவில்லை. ஆகவே சகிப்புத்தன்மையை இஸ்லாம் மிக அதிக அளவிலே போதித்திருக்கிறது, அதனை கடைபிடித்திருக்கிறது, எல்லா உரிமைகளையும் வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் புகுந்த நாடுகளில் அந்த நாடுகளில் உள்ள சர்ச்சுகளை எல்லாம் இஸ்லாம் இடிக்கவில்லை. இன்னும் சொல்கிறார்கள், எகிப்திலே உள்ள பிரம்மாண்டமான சர்ச்சுகள் எல்லாம் முஸ்லீம்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் கட்டப்பட்டவைதான் என்று. இந்தியாவில் நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்தியாவில் பண்ணாங்களாங்க உங்கள் ஆளுங்க கோயிலெலாம் இப்போ இடித்தாங்களே, அது இது இங்கே நடந்தது வேறு, நிலைமை வேறு. இங்கே உள்ளவர்கள் முதலாவதாக அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியே புரியல, அதை முதலாக தெரிஞ்சுக்கணும். கஜினி முகமதும் கோரி முகமதும் இஸ்லாமிய ஆட்சி நடத்துவதற்காக இங்கே வந்தவர்கள் அல்ல, அகப்பட்டதை சுருட்டி கொண்டு போவதற்காக வந்தவர்கள். கிடைச்சதை சுருட்டிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. இங்கே ஒன்று இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வருவதற்காக வந்தவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் அளவுகோல்கள் அல்ல. அவர்கள் எல்லாத்தையும் பிடுங்கினாங்க. அந்த காலத்தில் இந்து மன்னர்கள் இந்துக்களிடத்தில் பிடுங்கியிருக்கிறார்கள், இந்து கோயில்களை இந்துக்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். ஆக அந்த காலத்தில் இருந்த ராஜாக்கள் செய்த வேலையை தான். அதுவும் அதிகமான சொத்து எங்கே இருக்கும்? கோயிலில் தான் இருக்கும். அந்த காலத்தில் சொத்து எங்கே அதிகமாக இருக்கும்? கோயிலில் தான் இருக்கும். கோயிலை கொள்ளையடிப்பது அன்றைய ஆட்சியாளருடைய வேலையாக இருந்தது. இவனும் செஞ்சிருக்கான், அவனும் செஞ்சிருக்கான். இதற்கான ஆதாரங்களை உங்களுக்கு நான் தர முடியும். ஆகவே இஸ்லாம் பரவிய நாடுகளில் அவர்களுக்குரிய எல்லா உரிமைகளையும் வழங்கித்தான் அது வந்திருக்கிறது. ஆக ஒரு முஸ்லீமுக்கு என்ன உரிமை உண்டோ அத்தனை உரிமைகளும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனுக்கு வழங்கப்படும். நான் ஒன்றே ஒன்று என்று சொன்னேன், என்ன தெரியுமா? நாட்டினுடைய தலைமை பொறுப்புக்கு இஸ்லாத்தில் நம்பிக்கையுடைய ஒருவர் தான் வர முடியும். முஸ்லீம் அல்ல, இஸ்லாத்தில் நம்பிக்கையோடு. முஸ்லீமாகவே பிறந்திருக்கலாம், இஸ்லாத்தில் நம்பிக்கையெல்லாம் வர முடியாது. ஆக இன அடிப்படையில் பேசுவதல்ல. ஏன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, இஸ்லாமிய அரசு என்பது ஒரு கொள்கை வழி சார்ந்த அரசு, ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டேட். ஆக அந்த கொள்கை நம்பிக்கையுடன் தானே ஆட்சிக்கு வர முடியும். இப்போ கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தில் காங்கிரஸுக்காரன் முதலமைச்சராக முடியுமா? முடியுமா? பிரதமராக முடியுமா? அல்லது ஒரு காங்கிரஸ் அரசாங்கத்தில் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் முதலமைச்சராக ஆக முடியுமா? முடியாது இல்லையா? காங்கிரஸ் சித்தாந்தத்தில் யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர் தான் வர முடியும். அதே மாதிரி இஸ்லாமிய அரசாங்கம் என்பது அது முஸ்லீம் அரசு அல்ல, அது ஒரு கொள்கை வழி சார்ந்த அரசு. ஆக அந்த கொள்கையில நம்பிக்கையுடைய ஒருவர் தான் வர முடியும். முஸ்லீமாகவே பிறந்தான், இஸ்லாத்து நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவன் வர முடியாது. ஆகவே இதுதான், இந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கான உரிமைகள் முழுமையாக வழங்கப்படும். சரி, பழைய காலத்தெல்லாம் விட்டுருவோம், இன்றைய காலகட்டத்திற்கு வாருங்கள். இப்போதும் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் பல முஸ்லீம் நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு பக்கத்தில் இருக்கிற சில நாடுகளை பார்ப்போம். மலேசியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். மலேசியாவில் நீங்கள் போயிருப்பீங்க, பல பேர் இந்துக்கள் எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே போனாலும் கோயிலை பார்க்கலாம். தைப்பூச திருவிழா அங்கே நடக்கிற மாதிரி இங்கே நடக்காது. தமிழ்நாட்டில் கூட உங்களால் அப்படி பார்க்க முடியாது, அவ்வளோ விமரிசையாக அங்கே நடைபெறும். இப்போ சமீபத்தில் கோயிலெலாம் அடித்தாங்க, ஹிண்ட்ராஃப் எல்லாம் வந்ததுங்க, என்னங்க இதெல்லாம் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? அங்கே நடந்தது என்ன? நம்ம ஊர் மாதிரி நடைபாதையிலே கோயில்களை கொண்டு கட்டினார்கள். நடைபாதையிலே கட்டப்பட்ட கோயில்களும் இடிக்கப்பட்டன, பள்ளிவாசலும் இடிக்கப்பட்டன. இங்கே கட்டுற மாதிரி அங்கே கட்ட விடுவாங்களா? இங்கே எங்கேயும் கட்டிக்கலாம். நம்ம நாட்டில் எந்த தடையும் கிடையாது, எந்த ஒரு முறையும் கிடையாது, யாரும் எங்கேயும் கட்டிக்கொள்ளலாம். அதுபோன்று அங்கேயும் போய் செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த அரசாங்கம் சில நடவடிக்கைகள் எடுத்தது. அதை ஒரு குய்யோ முறையோ என்று ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அங்கே உள்ள இந்துக்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுவது போல ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இங்கே உள்ள வகுப்புவாதிகள் தூண்டிவிட்டது. நான் சமீபத்திலே மலேசியாவுக்கு போயிருந்த போது அங்கே உள்ள இந்துக்களை எல்லாம் சந்தித்தேன், அவருடைய கூட்டங்கள் எல்லாம் பேசினேன். அப்போது நான் அவர்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லிவிட்டு வந்தேன். நீங்கள் உங்கள் போராட்டம் நடத்துங்க, தயவு செய்து எங்கள் நாட்டு மதவாதியோடு சேர்ந்துடாதீங்க. எங்கள் நாட்டு வகுப்புவாதிகளோடு அவருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் காரியங்களை செய்தால் உங்கள் நிலைமைகள் மிக மோசமானதாக ஆகிவிடும் என்று அவர்களுக்கு நான் அறிவுரை சொன்னேன், அவர்களுக்கு மத்தியில். ஆகவே எல்லா உரிமையும் அங்கே இருக்குது. இப்போ அங்கே ஒரு இஸ்லாமிய கட்சி இருக்கிறது, பாஸ் என்று ஒரு பார்ட்டி இருக்கிறது, பாஸ் பார்ட்டி. அதிலே
ஏராளமான முஸ்லீம் அல்லாதவர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள். 3 மாநிலங்களிலே அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள். தேர்தலிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயித்திருக்கிறார்கள். இல்லாட்டி ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி பங்களாதேஷுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு இஸ்லாமிய கட்சி ஜமாத் இஸ்லாமி அங்கே இருக்குது. முஸ்லீம் அல்லாத மக்களுடைய ஆதரவு அவர்களுக்கு அங்கே தரப்படுகிறது. ஆக நமது நாட்டில் இருப்பது போன்ற ஒரு வகுப்புவாத சிந்தனையுடைய கட்சிகளாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்களுடைய ஆதரவை அந்த கட்சிகள் பெற்றிருக்க முடியாது. ஆகவே இப்போதும் நடந்து கொண்டிருப்பது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் உங்களுக்கு கேட்கலாம், பல நாடுகளில் கோயில் கட்டுறதுக்கே அனுமதி கொடுக்கறது இல்லைங்க, இல்லையா? வழிபாட்டுக்கான உரிமைகளை பல முஸ்லீம் நாடுகளில் கொடுக்கறது இல்லையே என்று உங்களிலே பலர் எண்ணலாம். ஆனால் இஸ்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலை. அவரவருடைய வழிபாட்டை செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. நீங்கள் அந்த நாடு எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அந்த நாடுகளெல்லாம் பெரும்பாலும் மன்னராட்சி நடைபெறும் நாடுகளாகத்தான் இருக்கும். மன்னராட்சி அல்லது சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிற நாடுகளாகத்தான் அந்த இருக்குமே தவிர மக்களாட்சி நடைபெறுகின்ற முஸ்லீம் நாடுகளில் இந்த உரிமைகள் மறுக்கப்படுவதில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே ஒரு முஸ்லீமுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அத்தனை உரிமைகளும் ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வழங்கப்படும். இந்த தலைமை பொறுப்புக்கு வருகின்ற ஒரு விஷயத்தை தவிர மற்ற எல்லா வகையான உரிமைகளும் வழங்கப்படும்.